கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி நன்றி பலிகளே நம்ம செலுத்தணும். இந்த வருடம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதத்தை நாம் காண்கிறோம். இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. இந்த 9 மாதமும் தேவன் நம்மை கண்ணின் மணிவோடு பாதுகாத்தார். ஒரு குறைவு இல்லாமல் நம்மை வழிநடத்தினார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ சோதனைகள், பாடுகள், தேவைகள், குடும்ப சூழலில் எத்தனையோ நமக்கு தேவைகள் காணப்பட்டிருக்கும். அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி நம்ம இம்மட்டும் வழிநடத்தி வந்து அவருக்கு நம்ம கோடி நன்றி பலிகளை நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். இந்த மாதம் முழுவதும் நம்மை அவருடைய கரத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நன்மையாக நடத்துவார். அவருடைய கரங்களுக்குள்ளே வைத்து நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். இந்த மாதமும் நம்ம அவரை நினைத்து நம்ம என்ன செய்யணும், நன்றி பலிகளை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கணும். அனுதினமும் கர்த்தரிடத்தில் நம்ம நன்றி பலிகளை செலுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய அளவற்ற கிருபைக்கு கோடி நன்றி. நம்ம தினமும் அவருடைய இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யணும், கழுவப்பட வேண்டும். எந்த சிறு நம்ம நினைவுகள் பொல்லாதவை இருந்தாலும் அதுவும் பாவம் தான். அதனால் நம்ம பாவம் செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவருடைய ரத்தத்தினால ஒரு நேரம் கழுவப்பட்டால் போதும் என்று அந்த நிறைவோடு இருக்கக்கூடாது. தினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டு நம்ம என்ன செய்யணும், அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். அப்போது தேவன் நம்மோடு இருப்பார். இந்த மாதத்தில் தேவன் என்ன செய்கிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் வைத்து நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பொழுது அவர் என்ன செய்வார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம என்ன செய்வார், தப்பு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் வந்தாலும் என்ன செய்யாது, அது நம்மை அணுகாது. எப்பேற்பட்ட ஆபத்துகள், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்வார், அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அதுக்கப்புறம் அவர் செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கெடகும் ஆகும். அந்த சத்தியமாய் வேதத்தை நம்ம வச்சிருக்கும்போது அது நமக்கு ஒரு கேடகமும் பரிசையுமாய் காணப்படும். அப்பொழுது நம்ம எதற்கும் நம்ம என்ன செய்ய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் மாணவர். அதே போல் சங்கீதம் 18:2 சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. அவர் நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய கரம் காக்கும் கரங்களாய் காணப்படுகிறது. அவருடைய செட்டைகளின் மறைவில் நமக்கு அடைக்கலம் உண்டு. கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது பாதுகாக்கோ, செட்டைகளின் மறைவில் ஒரு பருந்தோ ஏதாவது ஒரு கொடிய விலங்கோ வரும்போது அந்த கோழி தன்னுடைய உயிரை கூட பார்க்காது. அந்த குஞ்சுகளை செட்டையின் மறைவில் வைத்து என்ன செய்யும், பாதுகாப்போம். அதே போல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய செட்டைகளின் நிழலில் நமக்கு அடைக்கலம் உண்டு. அந்த அவர் என்ன செய்கிறார், இருளை தனக்கு மறைவிடமாக்கி கரும் புனல்களை ஆகாய்த்து காரும் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்குகிறார். சங்கீதம் 18:11 போட்டிருக்கு. அந்த கார் இருளில் கூட அவர் என்ன செய்வார், அந்த கூடாரமாய் மாற்றுகிற தேவன் சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் முடியும். அவருக்கு இரவும் பகலும் ஒன்று தான். அந்த இருளும் நம்ம என்ன செய்யாது, அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். தேவன் நம்மை இருளிலையும் நம்ம என்ன செய்வார், பகலை போல நம்மளை வெளிச்சமாய் காப்பார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாருங்கள், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த மாதம் முழுவதும் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு நம்ம அடங்கி இருக்கும்போது அந்த நிழல் நம்மை காக்கும். அவருடைய செட்டுகளின் மறைவு நம்ம என்ன செய்யும், காக்கிறதாய் காணப்படும். அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்வார், நம்மை செட்டுகளின் நிலையில் என்ன செய்வார், நம்மை வைத்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால இருள் நம்மளை என்ன செய்யாது,
அந்தகாரப்படுத்தாது, நம்மளை பயப்படுத்தாது. எந்த இருளில் நம்ம நடந்து போனாலும் நம்ம உலகத்தில் இருள்னு சொல்லும்போது கஷ்டங்களை சொல்லுது. அந்த உலக பிரகாரமான அந்த வெளிச்சம் லைட்டை சொல்லலை. நம்ம உலகத்தில் காணப்படுகிற நமக்கு எதிராக காணப்படுகிற சோதனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அதான் இருள். அந்த இருள் தேவன் நினைச்சுவார் பட்ட பகலை போல வெளிச்சமாய் மாற்றுவார். எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கி போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையும் நிலையுமாய் இருப்பார். ஏசாயா 32:2 இருக்கு. தேவன் நமக்கு பெரும் கண்மலையின் நிழலாய் காணப்படுவார். அப்பொழுது அந்த வெயில் நம்மளை இன்னும் பாதிக்காது. இந்த உலக பிரகாரமான சத்துருனுடைய போராட்டம் நம்ம என்ன செய்யாது, நம்மளை ஒன்றுமே செய்யாது. அந்த பெரும் கண்மலை நிழல் நம்ம இருக்கும்போது, நம்மோடு இருக்கும்போது, இந்த உலக பிரகாரமான எந்த அந்தகார ஆவிகளின் சக்திகளும் நம்ம என்ன செய்யாது, நம்மை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பயப்படவே கூடாது. அனுகூலம், அவருடைய அனுகூலம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. அவருடைய செட்டைகளின் மறைவு நமக்கு எப்பொழுதும் உண்டு. கழுகு எப்படி செட்டைகளின் மறைவில் வைத்து அந்த இஸ்ரேல் மக்களை, நான் கழுகுகளின் அந்த செட்டை மறைவில் உங்களை தூக்கி சுமந்தது போல நான் சுமந்தேன் என்று தேவன் சொல்கிறார். அதே போல் நம்மை சுமக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய செட்டுகளின் மறைவில் நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய செட்டுகளின் நிழலில் நம்மை மறைத்து மூடி நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். தீங்கு நாளில் அவர் என்ன செய்தார், சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த தீங்குக்கும் பயப்படாதபடி நம்ம காணப்படணும். அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் தண்ணிக்கு அந்த ஓரேபில் அவங்க தாகமாய் காணப்படும் போது அந்த மோசேட்டு தேவன் சொல்கிறார், நான் ஓரேபில் உனக்கு முன்பாக நான் கண்மலையில் நிற்பேன், கண்மலையை அடி என்று சொல்கிறார். அப்போது நீர் பாய்ந்தோடும் என்று சொன்னார். அதே போல் மோசே கண்மலையை அடைக்கும் போது அந்த அடித்த உடனே தண்ணீர் என்னச்சிச்சு ஆறாக பாய்ந்து ஓடியது. நம்ம ஒரு ஆளுக்கு 4 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு வேணும்னா அப்போ பாருங்கள் எத்தனை லட்சம், 30 லட்சம் பேருக்கு மேலே எவ்வளவு தண்ணி எத்தனை லாரி வந்தாலும் காணாது. அவ்வளவு தண்ணீரை தேவன் புறப்பட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வித ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு தகப்பன்ட்ட நம்ம எப்படி கேட்குமோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பரம தகப்பன்ட்ட நம்ம கேட்குறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், அந்த 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லாரும் ஒரே ஞான பாலை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த கண்மலையின் நீர் அது ஒரு தாகத்தை தீர்த்தது. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய உயிர் இரத்தத்தை எல்லாம் சிந்தின நம்முடைய கண்மலையாகிய ஞான கண்மலை கிறிஸ்து. அவரை நம்ம நம்பி இருக்கும்போது தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை. கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் நம்மை கைவிடாமல் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தீமை விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்பொழுது தேவன் என்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் இந்த மாதம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதத்தை நான் எப்படி கழிக்க போகணும் என்று நினைக்கலாம். வருமானம் எப்படி வரப்போகுதோ, இந்த மாதத்தில் ஒழுங்கான வேலை கிடைக்குமா என் கணவருக்கு, இந்த மாதத்தில் ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஏதாவது அவசர தேவைகள் இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வித போராட்டமானாலும் சரி, அவருடைய கண்மணியின் நிழல் நம்மோடு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலையே பட வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள், சோஸ்திரம் செய்யுங்க. அப்போ என்ன செய்வ தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் கேட்கிறது எல்லாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், சந்தேகப்படாமல் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவர்களை காணப்பட வேண்டும். எப்போதும் புலம்பக்கூடாது, நம்ம எனக்கு என்ன இருக்குன்னு நம்மளை விட
கீழே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அவர்களே கூட நம்ம நல்லா இருக்கோம் இல்லை நம்ம நினைக்கணும். நம்ம இப்படி அவங்கள போல இல்லையே இவங்கள போல இல்லைன்னு நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நமக்கு குடிக்க தண்ணீர், நம்ம இருக்க வீடு, நம்ம உடுக்க ஆடை, தலைக்கு எண்ணெய், உறைவிடம் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் அதெல்லாம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். அதே போல் எத்தனையோ மக்கள் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இந்த கடந்த மாதத்தில் பாருங்கள், அந்த கரூரில் அந்த ஒரு நடிகருடைய ஒரு அரசியல் கூட்டம், அந்த ரேலியில் அநேக பேர் மறுத்து போனாங்க. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. வீட்டிலேருந்து போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை அதை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, அப்படியே கொந்தளிக்குது. அப்போ அந்த யாராவது அவங்க குடும்பத்தில் இழந்தவர்களுடைய இருதயம் எப்படி காணப்படும் நினச்சி பார்க்கிங்களா? ஆனால் அவர் நம்மளை தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்முடைய ஒன்றுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எந்தவித கவலையும் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்ம பற்றிக்கணும். நம்முடைய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானப்பாலை இந்த ஞானப்பாலை குடிக்கணும். இதை குடிக்கும்போது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நம்ம எப்படி நம்ம நடக்கணும் என்று நமக்கு கற்றுத்தருவார். எந்தவித கவலையும் இல்லாமல் நம்மை நடத்துவார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், தீமையை வெறுத்து நம்ம நன்மை செய்யணும். அப்பொழுது நம்ம என்னென்னைக்கும் நிலைத்திருப்போம். இந்த மாதம் நமக்கு என்ன வாக்கு தத்துவம்னா, தீமை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பு தகப்பனே, அருமை நேசரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களை காத்து வழிநடத்து வந்த எங்கள் கர்த்தரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணிபோட பாதுகாத்தப்பா. இந்த அக்டோபர் மாதத்தை காண செய்தீரப்பா, உமக்கு நன்றியப்பா. இந்த மாதத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிற தவப்பனே, உங்களுடைய கண்மணியின் நிழல் எங்களை காப்பாற்றும் தவப்பனே, உங்களுடைய செட்டுகளின் மறைவில் வைத்து எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. நம்முடைய ஆண்டவரே, நீர் எங்களை உங்களுடைய சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் அடங்கி இருக்கும்போது தவப்பனே, நீர் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக கோடி நன்றியப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்பா அந்த வீட்டில் இருந்து ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. சர்வ வல்லவருடைய நிழல் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை காக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தோப்பனே. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிற தோப்பனே. உனக்கு ஒரு விதமாய் போராடுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ என்று சொல்லியிருக்கிற தோப்பனே. இந்த மாதம் ஆண்டவரே, எந்த விதமான சூழலும் அவர்களை மனதை நோது அடிக்காதபடி அப்பா எல்லா தேவைகளையும் அப்பா நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க தேவன். நீர் எல்லாவற்றையும் செய்கிறது வேணப்பா. நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்பே நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஒரே ஒரு காரியம் தப்புனே, நாங்கள் தீமையை வெறுத்து நன்மை செய்கிற நீர் விரும்புகிற தப்புனே. இந்த உலகத்தில் நீர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்திரப்பா. அதே போல் நாங்களும் நன்மை செய்ய எங்களுக்கு அப்பா அந்த ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களப்பா, நாங்கள் மனிதர்கள் தப்புனே, நாங்கள் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்களப்பா. இந்த சுவாசத்தினால் எங்களை நீ உயிர் கொடுத்தி தவப்புனே. ஏசப்பா, மண்ணு தவப்புனே, நாங்கள் மண்ணென்று நினைக்கிறோம் தவப்புனே. ஒருவேளை எங்களால் முடிய விட்டாலும் நன்மை செய்ய எங்களுக்கு நல்ல கிருபையை தாங்கப்பா. எங்களுக்கு பலத்தை உண்டு பண்ணுங்கப்பா. எல்லாரிடம் அன்பாயிருக்க கிருபை செய்யுங்க தவப்புனே. ஒருவேளை தவப்புனே, இந்த மாதம் முழுவதும் தவப்புனே கூடுமானம் மட்டுங்கப்பா. எல்லாரிடமும் அப்பா அன்பு செய்கிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பொழுது என்னென்னைக்கு நிலைத்திருப்பா என்று சொல்லிக்கிறப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இவ்வளோ நானும் எந்தெந்தெல்லாம் பொருளாம் கிடைக்கலையோ, எந்தெந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு காணப்படுதோ அதெல்லாம் கிடைக்க கிருபை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்படி செட்டுகளின் மறைவில், இப்படி கூடாரம் மறைவில் ஒழித்து வைத்து கண்மணியின் மேல் உயர்ந்த இடத்துல உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. அதை நடத்துங்க. செய்ய போகிற உடைய கிருபைக்காக நன்றியப்பா. மீதியான நேரங்களும் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பரம பரவாது. ஆமென், ஆமென், ஆமென்.